அழகான ஒரு கண்ணு தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் ருட்டீன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஒரு ஹேர் கேருக்கு ஏதாச்சும் ருட்டீன் தட் யூ ஃபாலோ எவ்ரிடே? வெட்டிங் வந்து ஜனவரி 22 நடந்துச்சு 2018. இட்ஸ் அ குட் மெமரி. இது ஒரு மலையாள மூவி பண்ணியிருக்கேன் தேவநாமத்தில்னு சொல்லிட்டு, அந்த படத்துக்கு தான் எனக்கு அவார்டு வேறு வந்துச்சு. ஸோ அந்த படம் பார்த்துட்டு வந்து நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீ ஜஸ்ட் ஹக்ட் மீ. அது இல்லாமல் வேற எந்த படத்துக்கும் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லலை, நல்லா பண்ணலன்னு எதுவுமே சொல்லலை. இதுவும் என் அப்பா எடுத்த ஃபோட்டோ தான். இது வந்து டோர் படத்தில் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியா? அந்த ஃபோட்டோ சும்மா அப்பா வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபராக இருந்தாங்க, அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பேக் லைட் எல்லாம் வந்தால் உடனே வந்து என்னையை கூப்பிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ அடிக்கும். அடுத்த நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் காட்டுறேன். ஓகே. அதுக்கு பின்னாடி இருக்கிற மெமரிஸ் மட்டும் கொஞ்சம் கியூட் ஃபோட்டோஸ் ஃப்ரம் யோர் இன்ஸ்டாகிராம். ஓகே. இது வந்து ஐ திங்க் யூகேஜி நினைக்கிறேன். ஓகே. யூகேஜியோ எல்கேஜியோ அது எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. நான் வந்து அங்கே ஒரு ஸ்கூல் ஃபெஸ்டில் ஏதோ நான் டான்ஸு சம்திங் அபவுட் இந்தியாவோட இது வச்சுட்டு தான் நான் அது டான்ஸ் ஆடியிருக்கேன். அப்போ வந்து அப்பா எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. ஓகே. அதுக்கு பின்னாடி இருக்க மெமரி ஒன்றும் எனக்கு ஞாபகம் இல்லை. பிகாஸ் ஐ வாஸ் டூ யங். எல்கேஜி யூகேஜி டைமில் தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோஸ் பார்த்த மெமரி தான் ஆக்சுவலி எனக்கும் இருக்குது. நான் அன்னைக்கு போனதோ டான்ஸ் ஆனதெல்லாம் எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. ஆப்வியஸ்லி இருக்காது. கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் பாருங்க. அங்கே வந்து சாகித்ய அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலில் தான் நடந்துச்சு. அங்கே வந்து அப்பா கூட்டிகிட்டு போய் எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நிற்கிற மாதிரி. அப்படியா? அதை கேட்கணும்னு அந்த சின்ன வயசுல இருந்தே இப்படி டான்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இன்ட்ரெஸ்டா இல்ல? சின்ன வயசுல அந்த டான்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இல்ல நான் சொன்ன போட்டோ கூப்பிட்டு எடுக்கிறது வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கல நினைக்கிறேன் மூஞ்சி பார்த்துட்டு. அப்பா கிட்ட கேட்டிருக்கீங்களா? அதுக்கப்புறம் இந்த போட்டோவை பார்த்துட்டு ஏன்பா நான் இப்படி நிக்கிறேன், என்னப்பா நடந்துச்சுன்னு எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அம்மா கிட்ட இல்ல. கேளுங்க போயிட்டு. கேக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருந்துச்சு? கண்டிப்பா. நெக்ஸ்ட். இதுவும் என் அப்பா எடுத்த போட்டோ தான். இது வந்து டோர் படத்துல ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியா? அந்த ஃபோட்டோ சும்மா அப்பா வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபராக இருந்தாங்க, அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பேக் லைட் எல்லாம் வந்தால் உடனே வந்து என்னையை கூப்பிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ அடிக்கும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம், வா 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 நல்ல லைட்டு எனக்கு வேணாம் வந்து நில்லுன்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டெல்லாம் வந்து இது பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து அதோட வேல்யூ தெரியுது. நான் இது அப்பா எடுத்த ஃபோட்டோன்னு சொல்லும்போது அந்த அப்பா வந்து சும்மா நல்ல லைட் எல்லாம் வரும்போது என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோவில் எடுத்துருந்தேன். அவரோட மாடல் நீங்க தான். ஆமாம். ஆனா இது பார்க்கும்போது இதுதான் நீங்கிறதெல்லாம் ஐயோ நம்பவே முடியல. அப்பா பத்தி சொல்லும்போது தான் எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கேப்ஷன் தட் யூ ஹவ் ரிட்டன். ஸோ அப்பா பத்தி சொல்லுங்க மேம். இப்போ ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ எக்ஸைட்டிங்கா சொல்றீங்க இல்லையா? ஸோ அப்பாவோட பிரசன்ஸ் உங்க லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருந்துச்சு இது வரைக்கும், அண்ட் இப்போ அப்பா இருந்திருந்தா என்ன பேசியிருப்பீங்க, என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க? இப்போ அப்பா இருந்தா இந்த ஒரு தருணத்துல அப்பா இருந்திருக்கணும்னு ஃபீல் பண்ண மூமெண்ட்னா என்னவா இருக்கும்? அப்பா வந்து ஆக்சுவலி அவங்க சொல்லி இந்த லொக்கேஷன் ஸ்டோரிஸ் கேட்டு தான் எனக்கும் சினிமா மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. அவங்க லொக்கேஷனில் வந்து நடந்தது அதான் எல்லாமே ஃபன் ஸ்டோரிஸ் ஆகும்போது எனக்கு என்னமோ லொக்கேஷன்னா ரொம்ப காமெடியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணி இருக்கலாங்கிற ஒரு ஐடியா சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு வந்து இப்படி இருக்குது. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருந்துச்சு. நான் வந்து படம் எல்லாம் பண்ணும்போது நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு யாராவது சொல்லும்போதெல்லாம் ஆக்சுவலி என்னை விட அவங்க தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்போ இருந்திருந்தா நல்லாயிருக்கும்னு யோசிச்சது வந்து ஆஃப்கோர்ஸ் என்னோட வெட்டிங். அந்த டைமில் வந்து ஐ வாஸ் திங்கிங் இருந்திருந்துன்னா நல்லாயிருக்கும், நாங்கள் எதுவும் வந்து தெரிய வேணாம், ஹில் ஜஸ்ட் டூ இட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா உங்கள் லைஃப்பில் யாராக இருந்திருக்காரு? அப்பா இஸ் அப்பா, அது நமக்கு தவிர்க்க முடியாது. பட் உங்கள் கரியரில் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போதும் சொல்லியிருக்கீங்களா, அப்பா தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க, நான் செட்டுக்கு போவேன், நடிப்பேன், வருவேன், இன் யுவர் ஏர்லி ஸ்டேஜஸ் இல்லையா? ஸோ என்னெல்லாமா இருந்திருக்காரு அப்பா உங்கள் வாழ்க்கையில்? இப்போவும் அது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது உங்கள் மைண்டில்? அப்பா வந்து நானும் அப்பா ஆக்சுவலி நிறைய சண்டை போட்டிருந்தேன். நிறைய சண்டை போடும். இந்த மாதிரி மூவி விஷயத்துல அது இது அதுன்னு சொல்லி டக்குன்னு வந்து அவங்க வந்து எந்திரிக்க சொன்னா நான் எந்திரிக்கலைன்னா அவங்களுக்கு கோவம் வரும். அப்போ எனக்கு கோவம் வரும். அந்த மாதிரிலாம் நிறைய சண்டை போட்டிருக்கேன்.
ஸோ வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்ததுனால நான் சொல்லவே முடியாது. அப்பாவா தான் கரெக்ட்டா அப்பா மாரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்டு மாரியெல்லாம் இல்ல. பட் இருந்தாலும் நாங்க எல்லாமே வந்து ஜாலியா பேசி சிரிக்கிறது அதெல்லாம் எல்லாம் உண்டு. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் ஒர்க் விஷயத்துல நான் கரெக்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு, லேட் ஆவும் ரெடி ஆவுன்னு சொல்லி அந்த மாரி ஒரு ப்ரொஃபஷனலிசம் நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி எனக்கு உள்ள வந்து கொண்டு வந்ததே அவங்க தான். எல்லாம் உனக்கேண்டி வெயிட் பண்ண முடியாது. ரெடி ஆவ போன்னு சொல்லிட்டு என்னையே வந்து இப்டி ஏன்னா ஃபர்ஸ்ட்டெல்லாம் 5:00 எந்திரிக்கணும், 5:30 எந்திரிக்கணும்லாம் சொன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு நான் ஸ்கூலுக்கே போயிருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் அவங்க தான் அது சொல்லி எனக்கும் கொஞ்சம் இப்ப கூட ஐயோ! நான் வந்து லேட் ஆகக்கூடாது. அவங்க வெயிட் பண்ணுவாங்கங்கிற மாரி ஒரு தாட் எல்லாம் வந்து ஆக்சுவலி கொண்டு வர வச்சதே அவங்க தான். இப்போ உங்களோட கரியர்ல இந்த மாதிரி படங்கள் தான் நீ பண்ணணும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும்ல எப்பயாச்சும் அப்பா சொல்லியிருக்காரா? பிகாஸ் ஹி ஹஸ் பீன் ஆல்வேஸ் தேர் நோ செட்ஸ்லயா இருந்தாலும் நீங்க பண்ற ரோல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது போக போக இன் யோர் 20s 30s இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு பண்ணலாம் சொல்லியிருக்காரா? இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லல. ஆஹா. ம்ஹ்ம். நான் வந்து ஒரு மலையாள மூவி பண்ணியிருக்கேன் தேவநாமத்தில்ன்னு சொல்லிட்டு. அந்த படத்துக்கு தான் எனக்கு அவார்ட் வேற வந்துச்சு. ஸோ அந்த படம் பார்த்துட்டு வந்து நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹி ஜஸ்ட் ஹக்ட் மீ. அது இல்லாம வேற எந்த படத்துக்கும் நீ நல்லா இருக்கேன்னும் சொல்லல, நல்லா பண்ணலன்னும் எதுவுமே சொல்லல. அந்த மாரி சொல்லல. ஸோ இட்ஸ் ஹார்ட் ஃப்ரம் அவர்கிட்ட இருந்து ஒரு இது வரது இட்ஸ் வெரி ஹார்ட்ல. லைக் நான் ரொம்ப மோசமா பண்ணியிருந்தா கண்டிப்பா ஹி வுட் ஹவ் டோல்ட் மீ சம்திங். பட் அந்த மாரி எதுவும் பண்ணல. ஆனா தேவையில்லாம வந்து பயங்கரமா பாராட்டுறது அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஓகே வெட்டிங். எஸ் வெட்டிங். வெட்டிங் வந்து ஜனவரி 22 நடந்துச்சு 2018. இட்ஸ் a குட் மெமரி. முடிச்ச ஒரே லைன்ல முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னா பார்க்கும்போது அவ்வளோ ஷாக்கா அவ்வளோலாம் ஆயிடுச்சா? கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் ஆயிடுச்சா? நிஜமாவா? யார கல்யாணம் இந்த கியூரியாசிட்டி எல்லாருக்குள்ளயும் அந்த சமயத்துல இருந்திருக்கு. யாராச்சும் வந்து அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க? ஏன் கல்யாணம் பண்ணீங்க? அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா? ஆக்சுவலி ஒரு சில இண்டஸ்ட்ரி ஆளுங்கலாம் வந்து வந்து சொல்லியிருக்கேன் என்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் கழிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைம்ல வந்து அதுவும் மேபி நடக்கணுங்கிற மாரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் தி ரைட் டைம். ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நெறைய இடத்துல பேசியிருக்கீங்க. யூ ஹேவ் அ வெரி க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. அண்ட் நமக்கு பார்க்கும்போது யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுது. அதுல ஒரு ரீல் நான் பார்த்தது தான் இந்த ரீலு. பிடிஎஸ் ரீல். ஸோ ஹவு மச் இம்பார்ட்டன்ஸ் தே ஹேவ் இன் யுவர் லைஃப் எல்லா இடத்துல பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க இல்லாம வேற யாராச்சும் இருக்காங்களா? இஸ் திஸ் யுவர் பீப்பிள்? இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தான். அந்த ஷில்பா, மிருதுளா ஒரு குரூப் இருக்கு. தென் கொஞ்சம் சீனியர்ஸ் பார்த்தீங்கன்னா, மஞ்சு சேச்சி, சம்யுக்தா சேச்சி அந்த மாரி வேற ஒரு குரூப் இருக்கு. பட் இவங்க கூட தான் இந்த மாரி பண்றதெல்லாம். ஸோ தே ஆர் வெரி க்ளோஸ் டு மீ. அடுத்த ஃபோட்டோ நான் காட்டணும்னு வந்தது தான். அது கூட இவங்க கூட நாங்களும் வந்து எப்பயாச்சும் 3 பேரும் ஃப்ரீயா இருந்தா வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு, ஒண்ணா இருக்கிறது, பேசுறது அது இதெல்லாம். ஆனா இவங்க கூட ரீல் எல்லாம் எதுவும் பண்ணல. அந்த லெவலுக்குலாம் போலையா? இல்ல அதெல்லாம் நாங்க அத பத்தி யோசிக்கல இன்னும். சும்மா நாங்க பேசிட்டே இருந்தோம். நான் வந்து அவங்க கூடனா வந்து இன்னும் கொஞ்சம் பிளேஃபுல்லா இருக்கும்போது சரி ஓகே. ஏன்னா அவங்க ஒரு ஆள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் இருக்கு. ஸோ டக்குன்னு வந்து அவ தலையில தான் இந்த மாரி ஐடியாலாம் வரும். நம்ம ரீல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த மாரி. பட் பண்ணுங்க மேம். ஒரு வாட்டியாச்சும் எப்பயாச்சும் மஞ்சு மேம் சம்யுக்தா மேம்லாம் என்ன பண்றாங்கங்கிற ஒரு தாட் இருக்கும் இல்லையா? ஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ மஞ்சு மேம் பத்தி கேட்கும்போது இப்போ தமிழ்ல நிறைய கேரக்டர் ரோல்ஸ் சூப்பர் ரோல்ஸ் பண்றாங்க இல்லையா? ஹவ் டு யூ ஃபீல் ஆஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் சீயிங் ஹர் இவ்வளோ நல்ல ரோல்ஸ் பண்றது? நம்ம மலையாளத்தில் ஆப்வியஸ்லி நம்ம இவ்வளோ வருஷமா பார்த்துருக்கோம். இங்க ரொம்ப வித்தியாசமான நிறைய ரோல்ஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ ஹவ் இஸ் இட் ஃபார் யூ? மஞ்சு சேச்சி இஸ் வெரி டேலண்டட். அவங்க வந்து 90ஸ்ல வந்து அந்த ஒரு டாப் ஹீரோயினா இருக்கும்போது அவங்க பண்ண எல்லா படமும் எனக்கு ஃபேவரட். அந்த டைம்ல நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட அந்த டைம்ல படம். தென் ஷி காட் மேரிட். ரொம்ப நாள் வந்து அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து அவங்க ஆக்டிவ் இல்ல. தென் ஷி அகைன் ஸ்டார்டட் மூவி. ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஒரு நல்ல ஒரு டேலண்டடான ஆர்டிஸ்ட் வந்து மறுபடியும் லைவா நிறைய படங்கள் பண்றேன்னா பர்சனலி ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நம்ம உங்களையும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்ம தமிழ்ல யூல் டூ மலையாளத்தில் வி ஆர் சீயிங் வாட் ரோல்ஸ் யூர் டூயிங். ஸோ அதே மாதிரி தமிழ்லேயும் அதே மாதிரி ஆக்டிவாக டைம் இருக்காதுன்னு தெரியும். கன்னடா மலையாளம்னு சூப்பராக மாறி போயிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னொரு லாஸ்ட் ஒரு செக்மெண்ட் மேம். இப்போ பாவனா மேம்னு சொன்னாலே கண்ணு தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே மைண்டில் வர்றது. அவங்க அழகான ஒரு கண்ணு தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் ருட்டீன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஒரு ஹேர் கேருக்கு ஏதாச்சும் ருட்டீன் தட் யூ ஃபாலோ எவ்ரிடே? இஸ் தேர் சம்திங் லைக் தட்? ஸ்கின் கேர் எல்லாம் நான் பண்ணுவேன். பட் நார்மல் வந்து கிளென்சிங், டோனிங் ஏதாவது செரம், மாய்ஸ்சரைசர், அண்டர் ஐ க்ரீம் அந்த மாதிரி நார்மல் தான்.
ஈவன் ஹேர் கேர் கூட அம்மா எல்லாம் ஏதாவது ஆயில் எல்லாம் பண்ணும். அதெல்லாம் போட்டு மசாஜ் பண்ணி ஷாம்பு போட்டு குளிக்கிறது அவ்வளோதான். பயங்கர பெருசா ஒரு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நம்ம அப்ப எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோமோ கொஞ்சம் மெச்சூர்டா இப்போ இருக்கீங்களே தவிர வேற எந்த வித்தியாசமும் இல்ல. அப்படியே யூ ஸ்டில் லைக் தட் நோ. இல்ல எனக்கு வந்து பார்க்கும்போது நெறைய சேஞ்சஸ் தெரியும். லைக் எனக்கு பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சேஞ்சஸ் தெரியும். ஒண்ணு அவ்வளோ பயங்கரமான ஒரு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் கேரி பண்ணிட்டு கொண்டு போறது இருக்கு இல்லையா? சோ பியூட்டிஃபுல் அண்ட் எஸ்பெஷலி சாரி. சாரில நம்ம பார்க்கும்போது விச் இஸ் யுவர் ஃபேவரட் அட்டயர் டு வியர்? எனக்கு வந்து சாரி தவிர மத்த எல்லாம் பிடிக்குமா? சாரி எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு நார்மல் லூஸ் பஜாமாஸ் அண்ட் டீ ஷர்ட், அதுதான் ஜீன்ஸ் டாப்ஸ் இல்ல ஷர்ட்ஸ் இல்லாட்டி சல்வார் அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். உங்களை பார்க்கணும் பேசணுங்கிறதெல்லாம் நம்ம நம்ம சின்ன வயசுல இருந்து பட்டுட்டு இருக்கிற விஷயம் தான். உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி நம்மள்ல இருந்து ஐ எம் பர்சனலி ஃபாலோயிங் யூ. நம்ம எல்லா படமும் நம்ம பார்த்துருக்கோம், பாட்டு பார்த்துருக்கோம். அவ்வளோ அவ்வளோ பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ். அதை நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ அந்த ஒரு ஆசை எனக்கு நிறைவேறிச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். ஸோ மச். அண்ட் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க. நாங்கள் இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.